வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரோ. நாம் இந்த வீடியோவில் எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம்னா கந்தநாத சுவாமி திருக்கோயில் அல்லது ஆதி சுவாமிநாத திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவேகரம், அதாவது திரு ப்ளஸ் ஏர் ப்ளஸ் அகம். அப்படின்னா தேவர்களை காத்தருள முருகப்பெருமான் இப்பூலோகத்தில் சிசிவாகனம்னா மயில் வாகனத்தில் இறங்கி சிவபெருமானை வேண்டி பூஜித்து தாயாரிடம் வேல் வாங்கி திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்து ஏரகம் திரும்பியில் தேவர்கள் மனமகிழ்ந்து பொன்முடி சூட்டினார்கள் என்பது இங்கே அவர் வரலாறு. அதனால் இங்கே முருகப்பெருமானுக்கு பொன்முடி சேவைங்கிறது ஒரு இது செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி கந்தனிடம் உபதேசம் பெற்றதால் இங்கே சுவாமிக்கு கந்தநாத சுவாமி என்றும், சுவாமிக்கு உபதேசம் செய்ததால் முருகப்பெருமானுக்கு சுவாமிநாத சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி சங்கரனிடம் அம்மை உபதேசம் பெற்றமையால் சங்கரநாயகி என்ற பெயரில் இத்தலத்தில் தாயார் அருள் பாலிக்கின்றார். இத்தலத்தில் அப்பர் வைப்பு தலமாக வைத்து பாடல் பாடியதாக வரலாறு உண்டு. அதே போன்று நக்கீரர், கச்சிப்ப சிவாச்சாரியார், கடுக்கன் தியாகராஜ தேசிகர் மற்றும் அருணகிரிநாதர் இங்கே முருகப்பெருமானை பாடியதாக உங்களுக்கு வரலாறு உண்டு. அதே மாதிரி இத்திருக்கோயில் விக்கிரம சோழ ராஜாவால் எடுத்து கட்டப்பட்டது. அதனால் இவ்வூருக்கு மும்முடி சோழமங்கலம் எனவும் குமாரபுரம் எனவும் அழைக்கப்படுகிறது. அதே போன்று இங்குள்ள முருகப்பெருமானை அன்போடு நாம் வழிபட வாழ்வில் எந்த இடையூறுமின்றி, முக்கியமாக கடலிலிருந்து விடுபட்டு சகலமும் பூர்த்தியாகும் என்பது ஒரு ஐதீகம். மற்ற முருகன் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா உள்ளேயோ வெளியிலேயோ விநாயகர் இருப்பார். ஆனால் இந்த திருக்கோயிலில் மட்டும்தான் முருகப்பெருமானுக்கு கற்பகத்துக்குள்ள அகத்தியர் இருப்பார். அதே மாதிரி இந்த கோயிலில் என்னென்ன சுவாமிகள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான், தாயார் சங்கரநாயகி, முருகப்பெருமான், அதுவும் இல்லாமல் வரசக்தி விநாயகர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கையம்மன், சண்டிகேஸ்வரர், மகாலட்சுமி மற்றும் நவகிரகங்கள் இந்த கோயிலில் உள்ளது. சரி, கடைசியில் ஒரு செய்தி சொல்கிறேனே, அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதிகால சுவாமிமலை இந்த திருக்கோயில் தான். இப்போ இருக்கிற சுவாமிமலையில் இருக்கிற திருக்கோயில் பின்பு சோழர்களால் கட்டப்பட்டு முருகனை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுருக்காங்க. எப்படி அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான புராண கல்வெட்டு இந்த கோயிலில் கிடைத்துள்ளது. அதே மாதிரி இங்குள்ள முருகனுக்கு தோளில் அடிபட்டது, அதாவது வேல் வாங்கி சென்று சூரசம்ஹாரம் செய்யும் பொழுது ஏற்பட்ட காயம் இங்குள்ள முருகனுக்கு இருக்கிறதாக இங்குள்ள சுவாமிகள் சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கூகுளில் இப்போ இருக்கிற சுவாமிகளை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட இயற்பெயர் திருவேகரம், அதாவது இந்த ஊரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அருணகிரிநாதரும் பாடலில் ஏரகம், அதாவது இந்த கோயிலில் உள்ள ஊரை பற்றி தான் பாடியிருப்பாங்க. அதனால் இந்த கோயில் தான் ஆதிகால சுவாமிமலை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 500 பேர்த்துக்கு மேலே லைக் வந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்கள் சார்பில் 5 பேர்த்துக்கு அன்னதானம் வழங்கப்படும். நன்றி, வணக்கம். பொன்னேரகம் அடியார்கள் பாடியிருக்காங்க கேந்திரத்தில். அப்படிப்பட்ட மூர்த்தி இவர் தான். ஏரகத்தேரவன் சொல்லக்கூடிய மூர்த்தி இவர் தான். திருவேரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் இது. இங்கே முருகன் சுயம்பு விக்கிரகமாக இருக்கார். தேவர்களை காத்தருள்றதுக்காக முருகப்பெருமான்றாங்க. முதல்ல பூலோகத்தில் இடம் கொண்டது இந்த இடம். தேவர்கள்லாம் அசுரகுலத்தினால் இடையூறு பரமேஸ்வரன் முறையிட்டா பரமேஸ்வரன் கந்தனை பூமிக்கு சென்று தேவர்களை எல்லாம் காத்தருளும்படி சொல்றாரு. அப்போ முருகனுக்கு ஒரு சந்தேகம் வருது, பூலோகத்தில் எந்த இடத்தில் இடம் கொண்டு தேவர்களை ரட்சிப்பது அப்படின்னு. அப்போ சிவபெருமான் சிவாஸ்திரத்தை கொடுத்து அந்த அஸ்திரத்தை எய்து விழும் இடத்தை அகம் கொள்ளுமாறு முருகன் சொல்றாரு. அப்போ அந்த அஸ்திரம் விழுந்த இடம் அது. அஸ்திரத்துக்கும் வேலுக்கும் ஏர்னு ஒரு பேர் உண்டு. ஏர் விழுந்த இடத்தை முருகப்பெருமானுக்கு அகம் கொண்டதுனால ஏரகம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் உண்டு. திருவேரகம் இந்த ஊருக்கு 3 பேர். இந்த முருகப்பெருமானுக்கு சுயம்பு விக்கிரகமாக இருக்காரு. வெளிப்படாத தெய்வம், பிரதிஷ்டை இல்லாத மூர்த்தி இந்த சுவாமி. இங்கே பாசுபதாத்தில் வேண்டி பூஜித்து அம்பாள் சக்தி வேல் வாங்கி திருச்செந்தூர் சம்ஹாரம் பண்ணுறாரு. வேல் வாங்கிய கேட்டம் இதுதான். பதியமும் இருக்குது. அருமையான திருப்புகழில் பதியமே பாடியிருக்கார். இங்கே வேல் வாங்கினா திருச்செந்தூர் சம்ஹாரத்துக்கு போகிறார். சம்ஹாரம் பண்ணி திரும்பவும் அந்த இடத்துக்கு தேவர்கள்லாம் பொன்னிட்டு விட்டுறார். திருச்செந்தூரில் சம்ஹாரம் பண்ணும்பொழுது வலது தோள்பட்டையில் காயம் ஏற்படும். அந்த காயங்கள் இன்னும் இருக்கும். வலது தோள்பட்டையில் தெரியும் முருகனுக்கு.
இந்த காயங்களோட இங்கே முருகன் இந்த இடத்துக்கு திரும்பும்போது தேவர்கள்லாம் பொன்முடிச்சு விட்டுறாங்க. முருகனுக்கு கிரீடம் இல்லாமல் வைரமுடி சேவைங்கிற வழக்கில் இங்கே முருகன் இருக்காரு. இங்கே சுவாமி மயில் வாகனத்துக்கு தான் காட்சியை கொடுத்தாரு. இங்கே சுவாமி சுவாமிநாதனுக்கு மயில் வாகனம் தான். எதுக்காக விட சாமியோட பாதத்தை ஒட்டினா மாதிரி வஸ்திரம் அழைச்சிருக்கும், சாமியோட தொடையை ஒட்டினா மாதிரியே மயில் வாகனம் இங்கே இருக்கும். சாமிக்கு கடித்த தியாகராஜர் பதியமே படிக்கிறார். சுவாமிநாத சாமியோட ரூபத்தை நேரடியாக பார்த்துருக்கார். சுவாமி எப்படி காட்சி கொடுத்தாருன்னா வண்ணமயில் வாகனா பொன் ஏரக பதிவுகள் சுவாமிநாத ஒரு வண்ணமயில் வாகனத்தில் பொன்மயமாக காட்சி கொடுத்தார். அதனால பொன் ஏரகம் அப்படின்னு இங்கே பதியத்தில் பாடியிருப்பார். நக்கீரர் முதல்ல திருமுருகாற்றுப்படை எல்லாருக்கும் முன்னாடி வாழ்ந்தது நக்கீரர் திருமுருகாற்றுப்படை தான். தமிழ் சங்கிலத்தினுள்ளே சேரும். ஏன்னா சுவாமியோடய வாழ்ந்த இவர் நக்கீரர். நக்கீரர் பதியத்தில் என்ன பண்ணுறாரு, ஏரகத்தும் உரைதலும் உரிய நதான் அன்று அப்படின்னு பதியத்தில் பாடியிருப்பார். இந்த மூர்த்தியே இவர் தான் பிரதான கஷேத்திரம்.